பூண்டாற்றை மணல் மாஃபியாக்களின் கூடாரமாக திருச்சுழியை மாற்றி நீதிமன்றத்திடம் மோசமான ஊழல்வாதி என்ற பட்டம் பெற்ற பிறகும் அதிகார போதையில் ஆட்டம் போடுபவர்தான் இன்றைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு. இவர் திமுகவில் இணைந்தது முதல் இன்று வரை இவரின் மேல் பல பிரிவுகளின் கீழ் 2006 முதல் 2010 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 74.58 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்தது. குண்டாற்று படுகையில் நள்ளிரவில் அரங்கேறும் மணல் கொள்ளைக்கு துணை போவது, மணல் கொள்ளையை தடுத்த துணை வட்டாட்சியரை தாக்கியது, நீதிமன்ற நடைமுறைகளை தவறாக பயன்படுத்தியது, ஆளுநர் மாளிகையை சதித்திட்டங்களின் கூடம் என்று விமர்சித்தது, சட்டவிரோதமாக கூடுதல், அரசு உத்தரவை மீறுதல், நோய் தொற்றை பரப்புதல், வழிமறித்தல் என எண்ணற்ற குற்றவியல் ஊழல் வழக்குகள். திமுகவின் ரத்தத்தில் ஊறிய வன்முறையும் ஊழலும் இவரிடமும் அப்படியே ஒட்டியுள்ளது. நிதி அமைச்சராக இருந்து தமிழகத்தின் கடனை சுமார் 10 லட்சம் ரூபாய் கோடியாக பல மடங்கு உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கோடிக்கணக்கில் கடன் சுமையை ஏற்றியதை ஈடு செய்ய சொத்து வரியை 150%, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணத்தை உயர்த்தி சாமானிய மக்களின் வயிற்றில் அடித்ததே இவரின் நிர்வாக லட்சணத்துக்கு சான்று. ஆவியூர் கிராமத்தில் அருந்ததியர் மக்கள் கோயிலுக்குள் நுழைய தடை, முளைப்பாரி எடுக்க தடை, சலூன்களில் முடி திருத்த மறுப்பு, தேநீர் கடைகளில் இரட்டை தமிழர் முறை என ஆதிக்க சாதியினருக்கு துணை நின்று ஒடுக்கப்பட்டோரை வஞ்சிப்பதே திராவிட மாடல் பேசும் இவரின் உண்மையான முகம். சொந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை புறக்கணித்து மணல் கொள்ளையர்களுக்கும் சாதி வெறியர்களுக்கும் கவசமாக நின்று மக்கள் வரிப்பணத்தை சுருட்டும் இத்தகைய அமைச்சர்களை கொண்ட திமுக அரசு நமக்கு தேவையா? சிந்தித்து பாருங்கள் மக்களே. வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.